நிறைய பேர் 35 இயர்ஸ்க்காவது ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஒரு 15 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட்டில் ஆக்டிவ் இன்கம் இல்லாமல் தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ யார் ரிட்டையர்மெண்ட்காக ஆக்சுவலி பிளான் பண்ணுறா? நிறைய ரிட்டையரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஆஃபன் அவங்க சில்ட்ரன் மேலே தான் டிபெண்ட்டாக இருக்காங்க ஃபார் ஈவன் பேசிக் எக்ஸ்பென்சஸ். ஸோ ரிட்டையர்மெண்ட் செக்யூரிட்டி தானே நம்மளுக்கு கொடுக்கணும், ஸ்ட்ரெஸ் கிடையாது இல்லையா? ஸோ வாங்க இந்த வீடியோவில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சீக்ரெட்டை நான் ரிவீல் பண்ணுறேன். இந்த சீக்ரெட் மூலமா உங்களால் ஒரு வெல்த்தி வரி ஃப்ரீ ரிட்டையர்மெண்ட்டை கண்டிப்பாக என்ஷூர் பண்ண முடியும். ஸோ வாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக, அதுவும் எஸ்பெஷலி உங்களை மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது. இப்போ நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை டிலே பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன், மேரேஜில் தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. பட் ரொம்ப லாங்காக வெயிட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது யூ ஹாவ் லெஸ் டைம் டு சேவ். அப்போனா ஒரு 50ஸ்லையோ இல்லை 55 அந்த டைமில் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபோர்ஸ் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் 50ல் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அண்ட் ஒரு 10 இயர்ஸில் ஒரு சாலிட் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பில்ட் பண்ணணும்னு எய்ம் பண்ணுறீங்கன்னா பர் மந்த் 43,050 rupees அது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அஸ்யூமிங் 12% ரிட்டர்ன். இதே இன்னும் ஃபர்தராக டிலே பண்ணிங்கன்னா அண்ட் உங்களுக்கு இன்னும் 5 இயர்ஸ் தான் இருக்குது உங்கள் ரிட்டையர்மெண்ட் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட், அப்போது 1,21,230 ஜம்ப் ஆகுது. இது நிறைய பேருக்கு அன்ரியலிஸ்டிக். ஸோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் வைசர், ரைட்? அண்ட் ஸ்மாலர் அமௌண்ட்ஸும் ஒரு லாங்கர் பீரியட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொரு வைஸ் ஆப்ஷன் தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸி உங்களுக்கு வெல்த் பில்ட் பண்ணுறதுன்றது. ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக சொல்கிறேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஜெகநாத், தினேஷ். 2 பேருமே ஒரே கம்பெனியில் சேர்ந்து அதே சேலரியில் தான் சேர்றாங்க. இப்போ ஜெகநாத் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஃப்ரம் டே 1 அவர் ரிட்டையர்மெண்ட்காக 5,000 rupees இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் தினேஷ் கொஞ்சம் ஒரு ஏஜ் 35 வந்தக்கப்புறம் தான் ஒரு 15,000 rupees பர் மந்த் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஜெகநாத் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட 3x அதிகமாக தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம 12% ஆனுவல் ரிட்டர்ன் வச்சு அஸ்யூம் பண்ணோம்னா யார் ஏஜ் 60க்குள்ள அதிக வெல்த் அக்யூமுலேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? டெஸ்பைட் இன்வெஸ்டிங் லெஸ் மணி, ஜெகநாத் தான் வெல்த்தியரான கார்பஸை பில்ட் பண்ணியிருக்காரு. ஏன்? பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அண்ட் டைம்னால. ஈவன் வித் லோவர் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் ஒரு லாங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் ஜெகநாத்க்கு அந்த எட்ஜ் கொடுத்துருக்கு. மீன்வைல் தினேஷ் இன்னும் அதிக மணி இன்வெஸ்ட் பண்ணியுமே லெஸ் வெல்த்தோட தான் எண்டப் ஆகியிருக்காரு. ஸோ கீ லெசன் என்னென்னா, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்மால் அமௌண்ட் கூட மேசிவ் கார்பஸாக ஓவர் டைம் க்ரோ ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபார்மிங் மாதிரி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ட்ரீயை இயர்லியாக பிளான் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகி அதிக ஃப்ரூட்ஸ் ஓவர் டைம் கொடுக்கும். சிமிலர்லி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் நீங்கள் அதிக டைம் கொடுத்தா தான் இட் கேன் ஜெனரேட் ஹையர் ரிட்டர்ன்ஸ். ஸோ எவ்வளோ சூனராக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கிரேட்டராக நீங்கள் ஃபினான்ஷியல் ரிவார்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ ஏன் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் டிலே பண்ணணும்? இன்றைக்கே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம ஃபைனல் டேக்அவே என்னென்னா, வெல்த்தி ரிட்டையர்மெண்ட் ஆக்சிடென்டெல்லாம் நடக்காது. அதுக்கு பிளானிங், கன்சிஸ்டன்சி அண்ட் டைம் தேவை. ஸோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், காம்பவுண்டிங்கும் அதோட மேஜிக்கை பண்ண விடுங்க. ஸோ ரொம்ப லேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இன்றைக்கே உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை செக்யூர் பண்ணுங்கள். உங்களுக்கும் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலோட கைடன்ஸ் தேவை அன்றப்போ எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் இன்றைக்கே எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் ஸ்மார்ட் ஃபினான்ஷியல் டிப்ஸ்க்காக எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.